வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 50 இன்ச் மெஷர்மெண்ட்டில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். ஒரு மேடம் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அவங்க மெஷர்மெண்ட் அளவு தான் கட் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதே சேம் சைஸ் தான். யூ-நெக் வச்சு கை வந்து நார்மல் கை தான். புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 இன்ச்சில் மெஷர்மெண்ட்டு போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது வீடியோவில் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து இந்த 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட் தான் கட் பண்ண போகிறோம். 50 இன்ச் மெஷர்மெண்ட் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நார்மலாக இந்த 2x2 1 மீட்டர் தான் எடுத்திருக்கோம். 1.25 மீட்டர் எடுக்கல. 1 மீட்டரில் அவங்களுக்கு எப்படின்னு காட்டுறதுக்காக 1 மீட்டர் கரெக்டாக எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மடித்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவு ஸ்ட்ரைட் இப்படி வரலன்னா இந்த அளவு கரைப்பீஸ் வந்து இப்படி வர அளவுக்கு மடித்து போட்டுருங்க. ஏன்னா 50 இன்ச்சுனாலே உங்களுக்கு இந்த லைனில் வராது. கரைப்பீஸ் இந்த பக்கம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவு மடிச்சாச்சு. டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சாச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மறுபடியும் ஒரு போல்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம மடிக்கிற அளவுக்கு துணி விட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு துணி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு கரை பீஸ் வருது இல்லைங்களா? அப்படியே ஒரே மடிச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லென்த் போட்டுருங்க. ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சு. அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. கரெக்டாக 6 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம் இல்லையா? அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸ்லீவ் சுற்றளவு வந்து கரெக்டாக 8 வச்சுருக்கோம். 8 16 இன்ச்சு வந்துடும். இந்த மார்க் இருக்கு இல்லையா? இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. ஆமுல் வந்து 10.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 10 இன்ச்சு வரலாம். இங்கே கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவு வந்துடும். இங்கே வந்து கிராஸாக ஜாயின் போட்டுரும். ஜாயின் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. உங்களுக்கு இங்கே பிடிக்கும்போது சும்மா சிம்பிளாக சின்னதாக ஜாயின் வந்துடும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸ் உயரம் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மடித்து போட்டாச்சு இல்லையா? உங்களுக்கு வந்து இதில் வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இந்த அளவு நம்ம மடிக்கிற அளவு விட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்குங்க. ப்ளவுஸ் உயரம் 14. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். 14 இன்ச்சு நம்மளுக்கு உயரம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. கரெக்டாக இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு கம்மியாகிடும். அப்புறம் லென்த்து வந்து கரெக்டாக 14 வந்துடும். இந்த அளவு வச்சு ஒரு லைன். இவங்களுக்கு இந்த 50 இன்ச்சு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நெக் இறக்க வந்து முன்னாடி வந்து 6, பேக்கில் வந்து 7 கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஷோல்டர் வந்து 14 வச்சுக்கலாம். நெக்கு இறக்க ஷோல்டர் கம்மியாகும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக 14 இன்ச்சு வச்சுருங்க. 7. அதேமாரி ஆமுல் இறக்க வந்து 7 வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆமுல் கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 7 1/2 வச்சுக்கலாம். இது வந்து நம்ம 7 வச்சுருக்கோம். இந்த அளவு 7 வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இது 50 இன்ச்சுனா கரெக்டாக வந்து 12 இன்ச்சு. இங்கே வந்து 12 இன்ச்சு வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து 46. அதனால் வந்து இங்கே வந்து 9 1/2. ஓகே, கரெக்டாக இங்கே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே டாட் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து ஆமுல். நம்மளுக்கு ஷோல்டர் வந்து இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. 3 இன்ச்சு வந்து இது கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து 3 இன்ச்சு. பேக் நெக் இறக்க வந்து 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டாக 7 வச்சுருங்க. இந்த அளவு 7 வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இதில் வந்து இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து நார்மல் யூ-நெக் தான். இந்தமாரி ஒரு மார்க் போட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் போட்டுருங்க. இந்த ரவுண்ட்லேயே கட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த ஆமுல் ஷேப். இதுலேருந்து இந்த ஆமுல் கரெக்டாக வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னா கொஞ்சம் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு 30க்குள்ளே வரணும்னா இங்கே வந்து 1.25 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து இது கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மேலே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப். இங்கே நம்மளுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு துணி இருந்தால் போதுங்க. அதிகமாகவும் துணி விட வேண்டாம். இந்த 1.5 இன்ச்சு துணி இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே மடிக்கிற அளவு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இங்கே பேக்கில் மடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மடிச்சுட்டு இந்த அளவு மடிச்சிடுங்க. இந்த பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை வந்து உங்களுக்கு இந்த ஆமுல் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த அளவு வச்சு பார்க்கும்போது இந்த அர்க்காத்து இருக்குங்களே, இதில் இந்த அர்க்காத்தும் இதுவும் ரெண்டும் ஒன்றா வரணும். அப்படி உங்களுக்கு கம்மியாக வந்துன்னா இங்கே லைட்டாக வேணால் இங்கே ஷேப் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச் இந்த அளவு வருது இல்லையா, லைட்டாக 1/4 இன்ச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆமுல் ஷேப் எடுக்கும்போது ஆமுல் வந்து உங்களுக்கு டைட் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்குங்க இல்லையா, இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைச்சிருவோம். இந்த ஷேப் வந்து இப்படி கரெக்டாக வந்துடும். இங்கே ஜாயின் போடும்போது இந்த அளவுக்கு பீஸ் வந்துடும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவு அப்படியே ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நெக் ஷேப் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த சைடில் வர பீஸ் வந்து பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பட்டி பீஸ் போட்டு நம்ம மடிப்போம் இல்லைங்களா, மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இடுப்பு சுற்றல் வந்து 46 வச்சுருக்கோம். கரெக்டாக வந்து 11.5 இன்ச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம் இல்லையா, கரெக்டாக 11 வச்சுருங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு அப்படியே வந்து இங்கே வந்து நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம், 3 இன்ச்சு வந்துடும். இங்கே வந்து 3 இன்ச்சு வைங்க போதும். இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும், கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த ஷேப் வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு பெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் இந்த பட்டி பீஸ் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க, இதில் ஒரு அர்க்கத் போட்டுருங்க. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதை வந்து இந்த அளவு மடிச்சுக்கலாம். அப்படி இதுக்கு மேலே அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் உயரம் எந்த அளவு வச்சுருக்கோமோ டாட் சைஸும் அதே சைஸ் தான் வரணும். நம்மளுக்கு இந்த அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக வருது. இந்த பேக் பீஸ் எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் பீஸ் வரணும். இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஷோல்டர் போட்டுருங்க, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த பேக் சைஸ் என்ன கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷோல்டர் இந்த ஆமுல் சைஸும் இதே அளவு போட்டுருங்க. இந்த அளவு போட்டாச்சு இல்லையா, இந்த இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இந்த டிஸ் மார்க்கு இங்கே ஒரு மார்க், இது ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டும் சைஸும் இதே அளவு தான் வரும். அடுத்தது வந்து இந்த மார்க் பண்ணிடுறோம் இல்லையா பேக் அளவு, இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. அதே அளவு தான் இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு. இவங்களுக்கு டாட் வந்து இதுலேருந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச்சு வச்சுருங்க. இவங்களுக்கு டாட் பிடிக்கிறது வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு 1.5 3 இன்ச்சு 1.5 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இவங்களுக்கு 3 இன்ச்சு பிடிக்கும்போது டாட் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த அளவு ஒரு ஷேப் வச்சுக்கலாம். நம்மளுக்கு டாட் லென்த்து வந்து 14, ஒரு இந்த இதே அளவு வச்சுக்கலாம். இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம் இல்லையா, அதனால் அதில் போக 14.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிலேருந்து 3 இன்ச்சு டாட் பிடிச்சி தைப்பேன் இல்லையா, அதுக்காக 3 இன்ச்சு. இப்போ இந்த அளவு ஷேப் இப்படி ஒரு ஷேப் வந்துடும். அடுத்தது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஷேப் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் இங்கே வச்சுருக்கோம். இந்த அளவு இந்த வி ஷேப் இப்படி இந்த அளவு. ஃப்ரண்ட் நெக்கை வந்து 6 கேட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து 6 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் 6 அளவு. இந்த அளவு வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த அளவு கட் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே இந்த ஷேப்பு கட். இங்கே நம்ம நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த கவர் தட்டு அந்த சுருக்கம், அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துருங்க.
இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு அப்படி ஷேப். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்துருங்க. இந்த சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த அளவு அப்படி கிராஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்தால் கூட போதும். இந்த ஷேப் மட்டும் அப்படியே இந்த அளவுக்கு இப்படி மடிச்சிடுங்க. 2 பீஸும் ஒரே அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு வருதுங்க இல்லையா, இந்த அளவுக்கு மடிச்சிட்டு டாட்டுக்கு ஒரு அர்க்கத் இந்த 1.5 இன்ச்சு. அடுத்தது வந்து இந்த 2 பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த 2 பீஸ் ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதான் 2வது டாட். இது வந்து சைடு பிடிப்போம் இல்லையா அதுக்கு. இந்த 3வது டாட் வந்து இது கரெக்டாக இந்த ஆம்பளுக்கு நேராக இந்த டாட்டுக்கு நேராக வந்துடும். இது ஒரு டாட் வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக இந்த அளவு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கட்டிங் போட்டிருக்கு. இங்கே மட்டும் நம்மளுக்கு சின்னதாக ஜாயிண்ட் வரும். இந்த சைடில் வருது இல்லையா அந்த துணி, இந்த பீஸ் வச்சுட்டு இதில் வந்து நம்ம அப்படி ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு இது ஜாயிண்ட் வந்து உள் சைடு போய்டும். உங்களுக்கு இப்படி ஜாயின் போடும்போது கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி ப்ளவுஸ் இப்படி பாதியாக எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு சும்மா இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி கவர் தட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த ஜாயிண்ட்டும் உங்களுக்கு போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட் பீஸ். இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து இது வந்து கழுத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் இது 1 மீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மெட்டீரியல். இது வந்து பட்டி பீஸ். இது வந்து பேக் பீஸ். இப்போ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 இன்ச் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.